Taste the Daily. எல்லையில் போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஜம்மு விரைந்திருக்கிறார் என சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை தொடர்ந்து ஒரு சூறையாடக்கூடிய அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து சுட்டு தள்ளக்கூடிய ஒரு நிலையில்தான் பாகிஸ்தானுடைய இராணுவமும் பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்து வரக்கூடிய அந்த தீவிரவாதத்தினுடைய நிலையம் இருக்கிறது. இந்த நிலையில் நேற்று இரவும் கூட தொடர்ந்து ஜம்முவிலே பாகிஸ்தானுடைய இராணுவம் பல்வேறு தாக்குதல்களை எதிர்கொண்டது. இந்திய இராணுவமும் இந்திய பாதுகாப்புத்துறையும் அதை எதிர்த்து அடித்து ஒவ்வொரு நகர்களையும் சுக்குநூறாக்கியது. குறிப்பாக தற்போது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதல் தன்மை தற்போது மிகப்பெரிய அளவிலே இந்தியா பதிலடி கொடுத்திருக்கிறது. முழுமையாக அங்கு மின்சாரம் எல்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எல்லையோரத்திலே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் அதே போன்று நேற்றிரவு அந்த பகுதியிலே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இந்திய அரசு உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பெற்ற தகவலுடைய அடிப்படையில் அந்த களத்திற்கு நேரடியாக நம்ம NSC என்று சொல்லக்கூடிய தேசிய பாதுகாப்பு வீரர்களை அந்த பகுதிக்கு குவித்து இருந்தது இந்திய பாதுகாப்புத்துறை. எந்த நிலையிலும் மக்கள் ஒருவரை கூட இனிமேல் சுட்டு வீழ்த்த விடக்கூடாது, அப்படி அவர்கள் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இரவு முழுவதும் கண்கொத்தி பாம்பாக நம்முடைய முப்படைகளும் பாதுகாப்புத்துறையும் மத்திய அரசும் கண்விழித்து இருந்த ஒவ்வொரு அசைவுகளையும் பாகிஸ்தானுக்கு பதிலடியாக பரிசாக வழங்கியது என்றுதான் சொல்ல வேண்டும். ஜம்மு காஷ்மீரிலே அவர்கள் தாக்குதல் நடத்திவிடக் கூடாது. ஏற்கனவே பெண்கள், குழந்தைகள், பொதுமக்கள் உட்பட நேற்றைய தினம் 16 பேர் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற ஒரு நிலையில் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பதட்டம் எல்லாம் நிலவி தற்போது தொடர்ந்து தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்டு முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீருக்கு அந்த மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா தற்போது விரைந்திருப்பதாக தனது ட்விட்டர் பதிவிலே தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீர் நகரம் மற்றும் அதனுடைய பிரிவின் பிற பகுதிகளை குறிவைத்து நேற்று நள்ளிரவில் தொடங்கிய பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதல் தோல்வி அடைந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் நடத்திய அந்த அட்டூழியங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நிலைமையை ஆராய்வதற்காக ஜம்முவில் இருந்து தற்போது அந்த எல்லை பகுதியில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதிகளுக்கு காரில் செல்கிறேன் என்று தனது ட்விட்டர் பதிவிலே உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார். அந்த ட்விட்டர் பதிவிலே டிரைவிங் டு ஜம்மு நவ் டு அட்டாக் த ஸ்டாக் ஆஃப் த சிச்சுவேஷன் ஆஃப்டர் த லாஸ்ட் நைட் இஸ் ஃபெயில்டு பாகிஸ்தான் ட்ரோன் அட்டாக் டைரக்ட் அட் ஜம்மு சிட்டி அண்ட் அதர் பார்ட் ஆஃப் த டைவர்ஷன் என்று தெரிவித்திருக்கிறார். அதாவது கார் மூலமாக பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் நிலைமைகளை ஆராய்வதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று அந்த ட்விட்டர் பதிவிலே அவர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுடைய தளபதி ஆசிம் முனீர் இரவு நீக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக நம்சத் மிஸ்ரா என்பவர் தளபதியாக பாகிஸ்தானிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார். போர் நடக்கிற பொழுது ஒரு தளபதியை மாற்றக்கூடிய நிலையில்தான் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு லட்சணம் இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் முனீருடைய அந்த பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதி முனீருடைய இல்லம் அருகே நம்முடைய இந்திய ட்ரோன் ஒன்று அங்கு வீழ்ந்து நீ இந்த இடத்தில் தான் இருக்கிறாய் முனீர் பார்த்துக்கொள் என்று அச்சுறுத்தலை ஏற்படுத்தியது. அதே போன்று பாகிஸ்தானுடைய ஷபாஸ் ஷெரீஃபினுடைய இல்லம் அருகே ஒரு ட்ரோன் விழுந்து பாகிஸ்தானுடைய அதிபரே நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும் என்பதை இந்திய இராணுவம் தெரிவித்திருக்கிறது. அப்படி தொடர்ந்து ஒவ்வொருவரையும் துல்லியமாக தேர்ந்தெடுத்து தாக்கக்கூடிய இராணுவத்தினுடைய வீரியமிக்க வீரர்களையும் அப்படி நவீனம் மயமாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அம்சங்களையும் இந்தியா வைத்திருக்கிறது. நாம் நேற்று முன்தினம் நடத்தப்பட்ட தாக்குதல் கூட அந்த 9 தீவிரவாத மையங்களை குறிவைத்துத்தான் நமது தாக்குதல் அமைந்திருந்தது தவிர மற்ற விஷயங்களை இல்லை. நேற்றைய தினம் பாகிஸ்தான் குண்டு மழைகளை பொழிவது போல அங்கே ஏகப்பட்ட ட்ரோன்களை கூட்டம் கூட்டமாக அமாஸ் ஸ்டைலிலே அனுப்பி பார்த்தார்கள். நீங்கள் அமாஸ் போன்று வடை சுட்டீர்கள் என்றால் அந்த வடைகள் ஒவ்வொன்றும் சுக்குநூறாக்கப்படும் என்று அந்த மலிவான அந்த ட்ரோன்களுக்கு இந்தியாவினுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு தக்க பதிலடி கொடுத்தது என்பதைத்தான் நாம் சொல்ல முடியும். குறிப்பாக அந்த வான் தாக்குதலிலே கூட்டம் கூட்டமாக வரக்கூடிய அந்த ஏவுகணைகளை அவர்கள் அனுப்பிய ட்ரோன்களை பார்க்கிற பொழுது மிக வன்மமான முறையிலே எப்படியெல்லாம் அந்த பாகிஸ்தான் அரசுக்கு கீழ்த்தரமான மலிவான அதாவது அருவருக்கத்தக்க கோர முகத்தை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும்.
இரவு நேரங்களில் தான் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எப்போதுமே வீரம் வரும் என்பதை நாம் ஏற்கனவே பலமுறை அறிந்திருக்கிறோம். அதற்கெல்லாம் நாங்கள் தலைத்தவர்கள் அல்ல. இரவானாலும் சரி, பகலானாலும் சரி, அது சூறாவளி புயலானாலும் சரி, இந்திய முப்படைகள் எப்பொழுதுமே விழித்துக் கொண்டிருக்கும். பதிலுக்கு பதில் நாங்கள் உங்களுக்கு தக்க பாடத்தை புகட்டுவோம் என்று, நீங்கள் ஒருபுறம் எங்களை தாக்கினால் உங்களுக்கு பல முனை தாக்குதல் நாங்கள் நடத்துவோம் என்று இரவு முழுவதுமாக கராச்சி மற்றும் அந்த துருக்கி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலே நம்முடைய இந்திய ராணுவம், கடற்படை, அதே போன்று விமானப்படை என பல்வேறு கட்ட தாக்குதல்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் நீக்கப்பட்டு பதிலாக ஷம்ஷாத் மிஸ்ரா என்பவர் தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமருடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வீரம் செறிந்தவர்கள் என்றால் ஏன் இவர்கள் ஓட வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்படி இவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களை இவர்கள் பதுக்கி வைப்பதற்காக இவர்கள் வேறு இடங்களுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்துவிட்டு அப்பாவி பொதுமக்கள் இந்தியாவினுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய காஷ்மீர், அதே போன்று பஞ்சாப், ராஜஸ்தான், நேற்றைய தினம் திடீரென்று குஜராத் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தன்னுடைய கோர முகத்தை காட்ட முயற்சித்த போது அந்த முகத்தை முழுமையாக சிதைத்தெறிந்தது இந்தியாவினுடைய முப்படை வீரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதே போன்று ஜெட் ரக விமானங்கள் தொடர்ந்து சிறிய சிறிய விமானங்களை பஞ்சாப் மாநிலம் பதான்கோட் பகுதியிலே பாகிஸ்தான் ஏவ முற்பட்ட போது வானிலேயே அனைத்துமே சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஏறக்குறைய பாகிஸ்தானில் இருந்து வந்த அந்த F-17-16 என்று சொல்லப்படுகின்ற 4 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. ஒரு விமானி சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார். சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்திலிருந்து வந்த அந்த ஒரு விமானி, பாகிஸ்தானுடைய விமானி, இந்திய ராணுவத்தினர், இந்திய முப்படை வீரர்கள் சிறைபிடித்திருக்கிறார். அதே போன்று மற்றொரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட போது அதில் இருந்தவர் இறந்தாரா அல்லது என்ன கதி ஆனார் என்பதை இன்னும் வெளியிடவில்லை. தொடர்ந்து அங்கு நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு அடிக்கும் நாங்கள் அடிமேல் அடி கொடுப்போம் என்பதை நம்முடைய முப்படை வீரர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4 விமானங்கள் இதுவரை சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. பல ட்ரோன்கள், அதே போன்று பல ஏவுகணைகள் அனைத்துமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. குண்டு மழைகளை நீங்கள் பொழுதால் உங்களை விட நாங்கள் ஒவ்வொரு அசைகளையும் கண்காணித்து அனைத்தையும் நாங்கள் நொறுக்குவோம் என்பதை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். குஜராத் முழுவதும், முந்த்ரா துறைமுகம் முழுவதும் இரவு மூடப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய தாக்குதலை பாகிஸ்தான் எதிர்கொள்ள முடியாமல் முழுமையாக ஊரடங்கு உத்தரவு பாகிஸ்தான் இரவு போட்டு இருக்கிறது. இரவு நள்ளிரவு 1 மணி அளவில் லாகூரில் இருக்கக்கூடிய ராணுவ தாக்குதல் தொடங்கி இருக்கிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து பீதி அடைந்திருக்கிறது. ஜம்முவின் எல்லையிலே பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அந்த பகுதியிலே தொடர்ந்து மின்தடை அமல்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் தேவையில்லாமல் யாரும் வெளிவர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்று தொடர்ந்து அபாய ஒலி மூலமாக அவர்களுக்கு எச்சரிக்கை இரவு முழுவதும் விடுக்கப்பட்டது. பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதலுக்கு இந்தியா கொடுக்க வரக்கூடிய பதிலடி ஒவ்வொன்றையும் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. தொடர்ந்து எல்லை பகுதியிலே பதற்றத்தை தேவையில்லாமல் அவர்கள் அந்த துப்பாக்கியை வைத்துக் கொண்டு ஒரு தேவையற்ற குண்டுகளை, துப்பாக்கியை சூட்டு ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது அனைத்தும் பட்டாசு வெடிக்கக்கூடிய சத்தங்களாகவே போய்கொண்டிருக்கிறது. ஸ்ரீநகர், ஜம்மு உள்ளிட்ட பல நகரங்களில் முழுமையாக மின்தடை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. பூஞ்ச் பகுதியிலே விடிய விடிய தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ஊடுருவல் அனைத்தையும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. சம்பா பகுதியிலே இயல்பு நிலை திரும்ப வருவதற்கு முழுமையான கட்டமைப்புகளை நம்முடைய ராணுவம் செய்திருக்கிறது. குறிப்பாக நீங்கள் என்ன செய்தாலும் சரி அதற்கு எங்களுடைய தாக்குதல், எங்களுடைய பதிலடி இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த மாநில முதல்வர் உமர் அப்துல்லா அந்த நேற்று நடந்த மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்ற அந்த இடம் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறது. அந்த இடத்திற்கு ஆய்வு செய்ய கார் மூலம் செல்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் மீது எந்த பயங்கரவாத அமைப்புகள் தாக்குதல் நடத்தினாலும் அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். பாகிஸ்தான் என்கிற இந்த சிட்டுக்குருவிக்கு மட்டும் இந்த எடுத்துக்காட்டு அல்ல, உலக நாடுகளுக்கே நாங்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டை இன்றைக்கு இந்த போர் மூலமாக, இந்த எதிர்வினைகள் மூலமாக உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுவோம் என்பதைத்தான் இன்றைக்கு இந்தியா செய்து கொண்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்து என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருந்தார். குறிப்பாக அவர் ஒரு சின்னிய விவரத்தை நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூட குறிப்பிட்டிருந்தார். ராமாயணத்தில் யார் என் மீது தாக்குதல் நடத்துகிறார்களோ அவர்கள் மீது தாக்குவேன் என அனுமன் கூறியது போல
நமது நாட்டின் தொடர்ச்சியான பயங்கரவாத தாக்குதல்கள் அரங்கேற்றி வரக்கூடிய பாகிஸ்தான் தீவிரவாதிகளை குறிவைத்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும். அனுமனுடைய கொள்கையை நாங்களும் பின்பற்றி உள்ளோம் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்வதாக பாகிஸ்தானின் எச்சரிக்கையாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருந்தார். பாகிஸ்தானிடையே தொடர்ந்து தாக்குதல் நடந்து வரக்கூடிய நிலையிலே மக்கள் வீட்டை விட்டு யாரும் வெளியே வர வேண்டாம் என்று பஞ்சாப் அரசு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வீட்டின் ஜன்னல்களை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றும் அதே போன்று விளக்குகள் எரிய வேண்டாம் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 7ஆம் தேதி நாடு முழுவதும் நடத்தப்பட்ட போர் சூழல் ஒத்திகை மிக முக்கியமான ஒரு காரணம். இதுபோன்று போர் சூழல் நிலவுகிற போது மக்கள் அவர்களை தற்காத்துக் கொள்வதற்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்காகத்தான் இந்த ஒத்திகைகள் நடத்தப்பட்டது. சைரன் அடித்தவுடன் மக்கள் அச்சப்பட தேவையில்லை. ஆயுத படைகள் பணிகள் ஈடுபடுவார்கள். மக்கள் வீட்டிற்குள்ளே இருந்து ஆதரவளிக்க வேண்டும் என்று பஞ்சாப் முழுவதும் கோரப்பட்டிருக்கிறது. பஞ்சாபில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பள்ளிகள் அனைத்துமே மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாபினுடைய அதாவது பாகிஸ்தானில் இருந்து 532 கிலோமீட்டர் எல்லையில் இருக்கக்கூடிய பஞ்சாபை பகிர்ந்து கொண்டுள்ளது 6 எல்லை மாவட்டங்களில் அங்கு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கின்றன. போலீசார் முக்கிய துறைகளுக்கு அனைத்து போலீசாருடைய அந்த நிகழ்வுகளுக்கும் போலீசார் மூலமாக அந்த விடுமுறைகள் அறிவிப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பஞ்சாப் மாநில போலீசாருக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கு. தொடர்ந்து பணியில் ஈடுபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு அந்த தாக்குதல்களும் தொடர்ந்து முறியடிக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவிலே உரிய பதிலடியை இந்திய ராணுவம் தொடர்ந்து அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி வரலாற்றில் அவர்கள் மறக்க மாட்டார்கள் என்பதைத்தான் நமக்கு நினைவிலே வருகிறது. பாகிஸ்தான் அப்போது கூட பாடம் புகுத்துக் கொள்வது தெரிந்து கொள்ளுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. குறிப்பாக இந்த பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதல் என்பது அதாவது வரலாற்றிலே இடம் பிடித்த மே 8ஆம் தேதி என்ற ஒரு நிலையைத்தான் நம்மால் பார்க்க முடிகிறது. உலகப்போர் 2வது உலகப்போர் அதாவது முடிவடைந்த தேதி மே 8ஆம் தேதி 1945ஆம் ஆண்டு. இதை வெற்றி நாளாக வெற்றி இன் யூரோப் டே என்று ஐரோப்பாவில் கொண்டாடப்படுகிறது. இது குறிப்பாக நாசி ஜெர்மனி முறையான முறையில் சரணடைந்து உலகப்போர் முழுமையாக முடிவடைந்த செப்டம்பர் 2, 1945 என்று ஜப்பான் சரணடைந்த போது இந்த மே 8ஆம் தேதி என்பது 2வது உலகப் போராக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளில்தான் நம்முடைய தாக்குதல் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய எல்லை பகுதியில் பாகிஸ்தானில் 50க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை நம்முடைய S-400 என்று சொல்லப்படுகின்ற ஆகாஷ் விமானங்கள் வானிலேயே அவற்றை அழித்து வீழ்த்தி நொறுக்கியது, செயலிழக்க செய்தது. ஜம்மு, பஞ்சாப், ராஜஸ்தான் பகுதிகளில் இருக்கக்கூடிய இராணுவ நிலங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அது மிகவும் பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்று அனைத்து நிலைகளையும் தாக்குதலையும் எதிர்கொண்டது இந்தியா. S-400 அமைப்பு ரஷ்யாவில் உருவாக்கப்பட்டது. சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவிலும் 300 இலக்குகளையும் கண்காணிக்கவும் 4.8 கிலோமீட்டர் வேகத்தில் அது செல்லக்கூடிய இலக்குகளை துல்லியமாக இடைமறித்து தாக்கக்கூடிய அழிக்கக்கூடிய திறன் கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவினுடைய வான்வழி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியாவில் எந்தவித இழப்பும் இல்லை என்பது இந்திய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய எதிர்வினைகளை சவால்களை முறியடித்ததுதான் அதற்கு காரணம் என்பதை நம்மால் உணர முடிகிறது. மத்திய அரசு தொடர்ந்து குறிப்பாக பாரத பிரதமர், அதே போன்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நம்முடைய வெளியுறவு செயலாளர் ஜெய்சங்கர், அதே போன்று தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகர் சோவல் உள்ளிட்டோர் தொடர்ந்து தங்களுடைய ஆலோசனைகளை ஒவ்வொரு நிலைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு கட்டளைகளுக்கு சுதந்திரமாக செயல்படுவதற்கு அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பாகிஸ்தான் மேற்கொண்ட ட்ரோன்கள் ஏவுகணைகள் அனைத்தையுமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் 15 நகரங்களில் குறித்து தாக்குதல் நடத்துவதற்காக இரவு திட்டமிடப்பட்டது. அனைத்து முயற்சிகளுமே பாகிஸ்தான் முயற்சிகள் தோல்வியையே தழுவியது. இந்தியாவினுடைய மிகப்பெரிய வெற்றி பாகிஸ்தானுடைய வான்வழி தாக்குதல் முழுமையாக சூறையாடப்பட்டிருக்கிறது. எல்லை பாதுகாப்பிலே S-400 போன்ற மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த விமானங்கள் தொடர்ந்து அவற்றை அழித்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய பாதுகாப்புத்துறையை சேர்ந்த அதிகாரிகளுடைய ஆலோசனை என்பது மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு உதவக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக S-400 என்று சொல்லக்கூடிய இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு ரஷ்யாவினுடைய அமாஸ் அண்டேயால் உருவாக்கப்பட்டது. உலகின் மிக மேம்படுத்தப்பட்ட
அதாவது ரஷ்யாவுடைய அல்மாஸ் அண்டையாளால் உருவாக்கப்பட்டது. உலகின் மிக மேம்படுத்தப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஒன்றாக இது கருதப்படுகிறது. இந்திய விமானப்படையினுடைய ஒரு மிக உன்னதமான ஒரு பிரிவை சார்ந்த விமானமாக இது இருக்கிறது. பாகிஸ்தானினுடைய ஏவுகணைகள் ட்ரோன்களை தாக்குதலில் இடைமறித்து பயன்படுத்தியதற்கு இது முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. S-400 சக்தி வாய்ந்த மிகப்பெரிய ஒரு விமானமாக நேற்று இரவு அதன் திறமைகளை வெளிக்காட்டி இருக்கிறது. அதாவது அதனுடைய இலக்கு கண்காணிப்பு, இடைமறிப்பு. S-400 ஒரே நேரத்தில் 300 இலக்குகளை 600 கிலோமீட்டர் தொலைவில் வரை கண்காணிக்க முடியும். 36 இலக்குகளை ஒரே நேரத்தில் இடைமறித்து 72 ஏவுகணைகளை அது சுற்றி வீழ்த்த முடியும். அப்படிப்பட்ட திறன் கொண்ட ஒரு விமானமாக நம்முடைய இந்திய ராணுவத்தின் ஆளுமை மிக்க ஒரு விமானமாக இருக்கிறது. நீண்ட தூரம் சென்று செயலாக்க திறனை செலுத்தக்கூடிய ஒரு விமானமாகவும், அதாவது 400 கிலோமீட்டர் வரை 400 N6 என்று சொல்லக்கூடிய ஏவுகணையுடன் இலக்குகளை அழிக்கக்கூடிய ட்ரோன்களை, போர் விமானங்களை, அதே போன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தொலைவிலேயே இடைமறித்து தாக்கக்கூடியவையாக இது இருக்கிறது. குறைந்த தூர இலக்குகள் 120 கிலோமீட்டர், 250 கிலோமீட்டர் ஏவுகணைகளும் இதில் இருக்கிறது. மேம்படுத்தப்பட்ட ரேடார் தொழில்நுட்பம், அதாவது 91 N6E என்று சொல்லக்கூடிய ரேடார், 92 N6E இலக்கு கண்காணிப்பு ரேடார்கள், ஸ்டெல்த் விமானங்கள், குறைந்த உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்களை கண்டறிந்து இடைமறித்து அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது. இவை மின்னணு குறுக்கீடு என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய எதிர்க்கும் திறன் கொண்டவை. இதனுடைய இலக்குகளை கையாளக்கூடிய திறன் என்பது 4.8 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இலக்குகளை இடைமறித்து சோழியை முடிக்கக்கூடிய உயர் ரக விமானமாக இந்த விமானம் இருக்கிறது. அதாவது ஒருங்கிணைப்பு என்று பார்க்கிற போது வெவ்வேறு வகையான ஏவுகணைகளை S-400 தொடர்ந்து ஒருங்கிணைத்து பல அடுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது. இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்புடன் ஆகாஷ் ஏவுகணையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கிறது. விரைவான பதிலளிப்பு மற்றும் நகர்வுதிறன் S-400, ஆகாஷ் போன்றவை நேற்று இரவு முழுவதாக பாகிஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்ட ட்ரோன்கள், ஏவுகணைகள், விமானங்களை சூறையாடி இருக்கிறது. நம்முடைய விமானப்படை, தரைப்படை, வான்படையின், கடற்படையினுடைய பலம் என்ன என்பதை நேற்று இரவு சில மணி நேரங்கள் நடந்த அந்த தாக்குதலில் முழுவதுமாக பாகிஸ்தான் உணர்ந்திருக்கும். சாதாரணமாக மலிவாக ஒரு குண்டு மழையை பொழியக்கூடிய நிலையில்தான் நேற்று இரவு முழுவதும் பாகிஸ்தான் அந்த ஹமாஸ் பாணியிலே ஏவிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இந்தியா தொடர்ந்து முறியடித்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய அனைத்து முயற்சிகளும் தோல்வியிலே முடிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு வல்லமையை நம்முடைய இந்திய ராணுவம், கடற்படை நடத்தி இருக்கிறது. ஆகாஷ் ஏவுகணை இந்தியாவின் வான் பாதுகாப்பில் மிக வலிமை பெற்ற ஒரு விமானமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய மைல்கல்லாக இந்த ஆகாஷ் ஏவுகணை விலகுகிறது. தரையிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய, அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் என்று சொல்லக்கூடிய இடைதூர ஏவுகணைகளை அமைக்கக்கூடிய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு DRDOவினுடைய பாரத் டைட்டானிக் லிமிடெட் BDL ஆகியவற்றால் உருவாக்கப்பட்டது இந்த ஏவுகணை. இந்திய விமானப்படை மற்றும் தரைப்படையினுடைய வான் பாதுகாப்பு மையமாக இது இருக்கிறது. 2025 மே 9 நிலவரப்படி ஆகாஷ் ஏவுகணை இந்தியாவின் உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆகாஷ் ஏவுகணை 25 45 கிலோமீட்டர் தொலைவரை விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள், ஆளில்லா வான்வழி இலக்குகளை இடைமறித்து அழிக்கக்கூடிய வல்லமை திறன் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ரோஹிணி ரேடார் 120 கிலோமீட்டர் வரை இலக்குகளை கண்டறியும் ஆற்றல் பெற்றது. இது போர் விமானங்களில் கண்டமிட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை எதிர்கொள்ள உதவுகிறது. ஒரு ஏவுகணையினுடைய அமைப்பு ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கக்கூடிய திறன் கொண்டது. 2023 டிசம்பரிலே இந்திய விமானப்படையினுடைய சோதனை உலகளாவிய சாதனையாக தற்போது பார்க்கப்படுகிறது. ஆகாஷ் ஏவுகணையினுடைய 96% உதிரி பாகங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் வெற்றியை பிரதிபலிக்கிறது. உற்பத்தி செலவு மேற்கத்திய ஏவுகணைகளை விட 50% குறைவு. ஒரு யூனிட்டுடைய விலை சுமார் 2 கோடிக்கும் கீழே உள்ளது. இந்த செலவு குறைந்த திறன் ஆகாஷை சர்வதேச சந்தையிலே அதாவது போட்டித்தன்மை வாய்ந்ததாக எடுத்துக்காட்டி இருக்கிறது. 2020 மத்திய அமைச்சரவையிலே ஆகாஷ் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டது. 2025 ஏப்ரலிலே ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ஏற்றுமதி செய்ய இந்தியா தயாராக உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. இது இந்திய பாதுகாப்பு தொழில்நுட்பத்துடன் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை இது வெளிப்படுத்துகிறது.
முதல் தலைமுறை ஆகாஷ் NG 2024 ஜனவரியில் ஒடிசாவில் சண்டிப்பூர் ஏவுதளத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இது குறைந்த உயரத்தில் வேகமாக நகரும் இலக்குகளை துல்லியமாக தாக்கி மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை வீழ்த்தக்கூடிய வல்லமை கொண்டது. எல்லை பாதுகாப்பு, வடகிழக்கு பகுதிகளிலே இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஆகாஷ் SA-6 ஏவுகணைகளுக்கு மாற்றாக இந்திய தரைப்படையில் நிறுவப்பட்டு வான் அச்சுறுத்தல்களை வருண பகவான் போல காக்கக்கூடிய வல்லமை பற்றதுதான் இந்த ஆகாஷ் என்பதில் பெருமிதம் கொள்கிறது இந்திய வான்படை. சமீபத்தில் எக்ஸலத்திலே பாகிஸ்தான் போர் விமானங்கள் ஆகாஷ் ஏவுகணைகள் தாக்கப்பட்டதாக பதிவுகள் தோன்றின. ஆனால் அவை அதிகாரப்பூர்வமாக எப்போதும் போல பசப்பசப்பு காட்டக்கூடிய பாகிஸ்தானுடைய பசப்பசப்பு வார்த்தைகளாக பொய்யாகத்தான் இருந்தது. ஆகாஷ் ஏவுகணை தொடர்ச்சியாக தனது பயணங்களை நம்முடைய இந்தியாவிற்காக பல்வேறு நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கிறது. நேற்றைய இரவும் அது பல்வேறு சாதனைகளை இந்தியாவிற்காக நிகழ்த்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வான் தாக்குதல் அடுப்பின் உதவியுடன் பாகிஸ்தான் 50 ட்ரோன்கள் நடுவானில் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறது. இரவு முழுவதும் உத்தம்பூர், சம்பா, ஜம்மு, அக்னூர், நக்ரோடா உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் துக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய 50 ட்ரோன்களும் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லைக்கோடு பகுதியிலே பாகிஸ்தான் ஏவிய 50 ட்ரோன் அனைத்துமே முறியடிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நம்முடைய வான் படையினுடைய வான் பாதுகாப்பினுடைய முக்கிய அம்சமாக பார்க்க முடிகிறது. நீங்கள் எப்படியெல்லாம் ஏவுகணைகளை ஏவுகிறீர்களோ அதற்கு ஈடாக அதற்கு பல மடங்கு அதிகமாக பல்வேறு நிலைகளிலே நம்முடைய இந்தியா தாக்குதலை பதிலடியை கொடுக்கும் என்பதை நேற்று இரவு அந்த 50 ட்ரோன்களையும் சுட்டு வீழ்த்தி இருக்கிறது வானிலை. L-17 ZU-23 ரக பீரங்கிகள் உதவியோடு பாகிஸ்தான் தாக்குதல் முயற்சி தரை வழியாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. ஷில்பா பாதுகாப்பு அமைப்பு, ட்ரோன் எதிர்ப்பு பாதுகாப்பு ஆகியவை அனைத்தும் இணைந்து பாகிஸ்தான் வில்வெளி அச்சுறுத்தலை இந்தியாவுடைய இராணுவம் நிர்மூலமாக மாற்றி இருக்கிறது. குறிப்பாக எல்லைக்கோடு பகுதியிலே பாகிஸ்தான் தொடர்ந்து ஏவிய ட்ரோன்கள் 50 ட்ரோன்கள் இரவு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. கூட்டம் கூட்டமாக அந்த ட்ரோன்களை அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ட்ரோன்கள் என்பது வானிலிருந்து மழையை கொட்டுவது போல இவர்கள் ஆயுதங்களை இந்தியாவின் மீது பிரயோகித்திருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய அந்த ட்ரோன்களை அப்படியே கூட்டம் கூட்டமாக இந்தியா நிர்மூலமாக்கி இருக்கிறது. தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் 4 பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய L-17 ZU போன்ற பீரங்கினுடைய மிகப்பெரிய பலத்தால் நாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து எல்லைகளிலே பதற்றத்தை நீடித்தாலும் கூட அந்த பதற்றத்திற்கு நாங்கள் எல்லாம் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நம்முடைய இந்தியா காட்டிக் கொண்டிருக்கிறது. பல்வேறு தருணங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அட்டூழியங்களையும் நாங்கள் பொறுத்து கொண்டிருக்கிறோம். அப்பாவி பொதுமக்களை நீங்கள் வேட்டையாடுகிற போது நாங்கள் அதை சகித்துக் கொள்ள முடியாது. ஒருபோதும் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாட்டில் 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் தாக்குதல் தொடர்ந்து வருகிற நிலையிலே எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய 27 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எல்லையிலே பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நம்முடைய ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப், அதே போன்று ராஜஸ்தான், குஜராத் உள்ளிட்ட அந்த எல்லையோரங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலே தீவிரமாக கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நகர்வுகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் அடித்தால் நாங்கள் சுக்குநூறாக்குவோம் என்று தொடர்ந்து அந்த வான்வழி தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானுடைய முயற்சிகள் நிர்மூலமாக்கப்பட்டு வருகிறது. அதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாகிஸ்தான் இந்தியாவை அச்சுறுத்த நினைக்கிறது. பாகிஸ்தானுடைய கனவை தவிடுபுடையாக்கி கொண்டிருக்கிறது. இந்தியா ஏவிய அனைத்து ட்ரோன்களும் சிதைந்து போயிருக்கிறது, சுக்குநூறாய் கீழே விழுந்திருக்கிறது. தொடர்ந்து நள்ளிரவில் அவர்கள் இரவு நேரங்களிலே குறிவைத்து அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து நடத்திய அனைத்து முயற்சிகளும் தோல்வி நடந்திருக்கிறது. பாகிஸ்தானுடைய அந்த கனவு சுக்குநூறாக்கப்பட்டிருக்கிறது. நள்ளிரவிலே பொதுமக்கள் முழுமையாக ஒருவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நம்முடைய தரை வழியில் L-17 ZU-23 போன்ற பீரங்கிகளோடு அந்த தரை வழியாக ஏவக்கூடிய அனைத்து எதிர்வினைகளையும் நம்முடைய
இராணுவம் ஆற்றி இருக்கிறது. செயல்திறனோடு, வீரத்தோடு, மிகுந்த பாதுகாப்போடு மக்களை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் 24 மணி நேரமும் நமது ராணுவம் செயல்பட்டு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. மிகப்பெரிய அளவிலே நீங்கள் தாக்குதல் நடத்த திட்டமிட்டால் எதிர்விளைவுகள் வேறு மாதிரியாக இருக்கும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சாபிலே இருக்கக்கூடிய அனைத்து பகுதியிலும் காவல்துறையினர் மூலமாக மக்கள் வெளியே வர வேண்டாம் என்கிற அறிவிப்பை தொடர்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே பாகிஸ்தானுடைய முயற்சி முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நவீன தொழில்நுட்ப காலகட்டத்திலே இந்தியா வான்வழியிலே அவர்கள் நிர்மூலமாக்கி இருக்கிறது. பாகிஸ்தான் இதுபோன்று தீவிரவாதத்தை இனிமேல் ஆதரிக்க கூடாது என்பதற்காக பாகிஸ்தானுடைய அதிபராக இருக்க ஷபாஸ் ஷெரீப், அதே போன்று இராணுவத்தினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய நசீம் முனீர் ஆகியோருக்கு அவருடைய இல்லங்கள் அருகே ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது. அவருடைய உறவுகள் எல்லாம் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். பாகிஸ்தானுடைய அரசின் மீது பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஏறக்குறைய ஒரு 25,000 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த அரசின் மீதும் அந்த இராணுவத்தின் மீதும் அந்த கட்டமைப்பின் மீதும் அவர்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். தங்களுடைய நம்பிக்கையை அவர்கள் இழந்து போனதனால் தங்களுடைய பணியை அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். அதே போன்று பாகிஸ்தானின் ட்ரோன்களை தாக்கி அழித்த வீடியோக்கள் எல்லாம் இந்திய இராணுவம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கட்டத்திலும் எப்படி மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்து அந்த ட்ரோன் காட்சிகள் மூலமாக எடுக்கப்பட்ட அந்த ஆயுதங்களை எல்லாம் தாக்கி எப்படி அழிக்கப்பட்டது என்பது குறித்த வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறது. அதையெல்லாம் ஆபரேஷன் சிந்தூர் என்கிற பெயரிலேயே வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.